சொல்லுங்க பாப்பா, உங்க பேர் என்ன? கவிதாங்கண்ணா. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பாம்பேலேருந்து வரோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஏதோ ஊட்ட மாதிரி ரொம்ப வயிறு வலி, உடம்பு வலி, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லைங்கண்ணா. நான் தூக்க மாத்தேன்னு வாங்கி குடிச்சிடலான்ட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அந்த கோயிலுக்கு வா, உனக்கு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பாக நம்பி வான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இங்கே வந்த வாட்டி அப்பயே அண்ணா ரிசல்ட்டுக்கு வந்துட்டாரு. சரி, அந்த ஏவலையே விட்டாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா உடம்புல உங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துச்சு? வயிற்ற போட்டு கிள்ற மாதிரி மெல்ற மாதிரி பிடிச்சி ஏதோ வயிறு ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சுங்க. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, வயிறு வலின்னு துடிச்சுக்கிட்டு கிடந்தேன் நான். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஓடுனுச்சா? ஓடுனுச்சு. உணர முடிஞ்சுச்சு. சரி. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே ஓடிட்டு இருந்துச்சு. சரி. அது என்ன பாதிப்பை கொடுச்சு உள்ள இருந்தவங்களுக்கு? உள்ள அது 2-3 தடவை அபாசனம் ஆச்சுங்கண்ணா. எத்தனை மாசத்துல அபாசனம் ஆச்சு? 8 மாசத்துல, 3 மாசத்துல, 4 மாசத்துல. சரி, ஓகே. இங்க வந்தோட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணாங்க? எனக்கு ஏதோ பொம்மையை வச்சு ஏதோ உருவம் போட்டு உங்களுக்காக ஸ்பெஷலா பேர் நட்சத்திரம்லாம் கேட்டு பண்ணாங்க. சரி, ஓகே. அப்படி பண்ணீங்கல்ல, அந்த பண்ண வாட்டி எவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு நல்லா ஆனிச்சு? எனக்கு அப்பயே ரிசல்ட் தெரியும். எவ்வளவு நேரத்துல பண்ண? ஒரு 5 நிமிஷத்துல தெரிஞ்சிருக்குமா? 10 நிமிஷத்துல தெரிஞ்சு. 10 நிமிஷத்துலயே அந்த பாதிப்பெல்லாம் விலகிருச்சா? விலகிருச்சு. நீங்க இப்ப நல்லா தூங்குறேன். மதியமே நானாவே தூங்குறேன். இப்ப நீங்க பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப 4 நாள் ஆகுது. இந்த 4 நாளும் பாத்தீங்கன்னா முன்ன இருந்த பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வந்துச்சா? தொந்தரவு இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. நான் நல்லா தெளிவாவே இருக்கேன். தூக்கமும் வருது, எந்த தொந்தரவும். சாப்பாடு, அந்த வயிற்று வலி, தலையில இருந்து காலையில ஓடுறது எல்லாமே விலகிருச்சு. நீங்க கொடுத்த காசுக்கு இங்க புரோஜனமா சாமி ஐயாவும் நல்லது நடத்தி கொடுக்குறாங்களா? சரி. எனக்கு அடுத்த வருஷம் நல்லபடியா குழந்தை கொடுத்துட்டாங்கன்னா போதும். சரி, ஓகே. இங்க வந்தா உடனே எப்பேற்பட்ட ஏவலா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துலயே விலை கொடுத்துட்றாங்க. நம்பி வரலாமா? நம்பி வரலாம், கண்டிப்பா. என்ன மாதிரி இருக்கிறவங்க நம்பி வரலாம். யார் நம்பி வந்தாலும் இங்க நல்லது நடக்குதுங்கிறீங்க. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏவல் தீய சக்தி எடுக்கிறது, செய்வன கோளாறு, தீய சக்தி, ஏவல் பிரச்சனை, இந்த பேய் பிடிச்சிருக்குது, மோகினி, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி உருவம் போட்டு வெட்டலாம். இதில் 5-6 வகை இருக்குன்னு நினைக்க சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று 21 வகை துணியில், கலர் துணியில் உருவம் போடுறது, அடுத்து எருக்கங்குச்சியில் உருவம் போடுறது, அடுத்தது நம்ம மைதா மாவில் உருவம் போட்டு எடுக்கிறது, ஒன்று இந்த அரிசி மாவில் உருவம் போட்டு எடுக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு எடுக்கிறது. இது போட்டாலும் 100க்கு 100% கிளியர் ஆகிடும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி உருவம் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா நீட்டாகிடும். இதை மயானத்தில் தான் பண்ணும்போது நல்லா ஆயிரும். அவ்வளோ கட் பண்ண போதும். நீங்கள் உட்காருங்க.